வண்டியை எடுத்துட்டு சாப்பிட போனோம். மங்காத்தா பீஜியம் போட்டு அண்ணன் பின்னாடி வந்துட்டு இருந்தாரு. ஏதோ நான்வெஜ் ஹோட்டல் தான் போகிறோம்னு நினச்சிக்கிட்டாரு. ஆனால் நாங்கள் போன இடம் சத்தியம் வெஜ் ரெஸ்டாரண்ட். உள்ளே போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. அப்படியே 3 பேர் உக்காந்துட்டு 3 வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 10 நிமிஷத்தில் நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. அண்ணா கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். வீடியோவாவது ஆடியோவாவது பேசாமல் சாப்பிடுங்கடா அப்படின்ட்டாரு. லிமிட்டட் ரைஸோட ஒரு அப்பளம், கொஞ்சம் கேசரி, ஒரு சாம்பார், ஒரு ரசம், ஒரு பொரியல், ஒரு கூட்டு, கருணக்கிழங்கு புளிக்குழம்பு, ஒரு தயிர். ஃபஸ்ட்டு சாம்பாரில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். கூட இந்த அப்பளத்தை வேற உடச்சி அதில் ஒரு பைட் சாப்பிட்டேன். இதோட பொரியல் கூட்டு இதை ரெண்டையுமே சேர்த்து அதில் ஒரு பைட் சாப்பிட்டா இந்த 2 காம்பினேஷனும் சாம்பாரோட சேர்த்து சாப்பிடும்போது பக்கா. சாம்பாரில் சாப்பிட்ட மாதிரியே இதுலேயும் அப்பளத்தை சேர்த்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு. இங்கே நாங்கள் சீரியஸாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். பக்கத்தில் ஒருத்தர் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த கேப்பில் புளிக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாதத்துக்கு நிறைய தயிர், கூட இந்த கூட்டு. இப்போ சாப்பிட்ற இந்த காம்பினேஷனை யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. பருப்பு பொடிக்கு நெய், அதை பிசைஞ்சு ஒரு வாய் சாப்பிட்டா ஆஹா அல்வா மாதிரி இருக்குங்க, பங்கம். அந்த கேப்பில் ஒருத்தர் சாப்பிட்டே முடிச்சிட்டாருங்க. சரி நம்மளும் சாப்பிட்டு முடிச்சிருவோம்னு ரசத்தை ஊற்றி சாப்பிட்டுட்டு பில்லை பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்வீட் கேசரியை சாப்பிட்டுட்டு அதே ஃபீலிங்கோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.